ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்படியே தொக்கு மாதிரி செய்வேன் நான். பாருங்கள், தேவையான பொருள்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா வதக்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், நான் எண்ணெய் அதிகமாக ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஆயில் வந்து அதிகமாக ஊற்றினா நம்ம அதுக்கு எப்பவுமே கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக ஊற்றிருக்கேன் ஆயில் கொஞ்சம். கத்திரிக்காய் வந்து சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்க விடணும். நல்லா அப்படியே அந்த கத்திரிக்காய் அப்படியே சுருங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிடணும். பாருங்கள், நல்லா கலரே மாறிடுச்சு. பாருங்கள், அந்த கத்திரிக்காய் கலரே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், கலரே மாறிடுச்சு. பாருங்கள், மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே அந்த கத்திரிக்காயில் படுற மாதிரி அப்படியே கலந்து விடணும். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், லைட்டாக கத்திரிக்காய் உள்ளே அப்படியே இறங்கணும். அப்படியே அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றிச்சு. இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க வச்சுட்டு எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம், கத்திரிக்காய் கொஞ்சமாக தண்ணி காரக்குழம்புன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சுடு சுடு சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு மதிய சாப்பாடு வந்து சாதம், முருங்கைக்கீரை பருப்பு போட்டு செய்வேன்ல, முருங்கைக்கீரை கடையல், கொஞ்சமாக கத்திரிக்காய் தொக்கு கிடையாது, கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். கத்திரிக்காய் கொஞ்சம், ஒரு வந்து எக்கு. இதுதான் மதியம் நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோ மட்டும் தட்டி விட்டுருங்க. பாய்.